சென்ற காலத்தின் பழுது இல்லா திறமும் இனி வருங்காலத்தின் சிறப்பும் இன்று இங்கு எழுந்து அருளப் பெற்ற பேறு இதனால் என்று திருஞான சம்பந்தரை பாண்டிய நாடு வரவேற்கிறது. எல்லா மூன்று காலத்தினுடைய சிறப்புகளையெல்லாம் எங்களுக்கு வாரி வழங்குகின்ற வள்ளலாக நீ வந்திருக்கின்றாய் என்பதாக திருஞான சம்பந்தரை பாண்டிய உலகம் பார்த்தது போல தமிழ்கூறு நல்லுலகத்தின் தத்துவ உலகத்தை திரு மடாலய பரம்பரையை சென்ற காலத்தின் சிறப்பாகவும் பழுதிலா திறமாகவும் வருங்காலத்தின் சிறப்பாகவும் அமைத்து இங்கே எழுந்தருளியிருந்து அருள் பாலிக்கின்ற சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான சுவாமிகள் நமக்கெல்லாம் சிவஞான மாபாடியத்தை மெய்கண்டாரை அடிப்படையாக கொண்டு வழங்கினார் என்பதாக எல்லோரும் சாதாரணமாகவே சொல்லுகிற அளவிற்கு புகழ் வாய்ந்தவர். அவருடைய நூல்களை திரட்டி ஒரு சொற்களை எல்லாம் பிரித்த ஒரு செம்பதிப்பாக கொண்டு வந்த வகையிலே இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தின் அன்புக்கு பாத்திரமாக நான் உங்கள் முன்பே இன்றைக்கு நிற்கின்றேன். உண்மையிலேயே எப்படி தருமபுர ஆதீனம் குமரகுருபரரை காசிக்கு சென்று வா என்று அனுப்பியதோ அதுபோல நான் காசி இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியார் இருக்கையின் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய போது நம்முடைய ஆதீனத்தின் அங்கே இருக்கின்ற கண்ணப்ப சுவாமிகள் மடம் என்பதாக சொல்லுகின்ற நம்முடைய அந்த கிளை மடத்தில்தான் ஒரு குரு பூஜை நாளன்று நான் சொற்பொழிவாற்றினேன். நான் தமிழிலே பேசவும் அங்கிருந்த ஒரு பேராசிரியர் இந்தியிலே உடனே மொழிபெயர்த்து நாங்கள் பேசினோம். அங்கே இருந்த வடநாட்டு சாமியார்களெல்லாம் மிகவும் அதை கைதட்டி வரவேற்று இப்படி நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்பதாக சொன்னார்கள். காரணம், அப்படி ஒரு இன்னும் சொல்லப்போனால் தெளிவான ஒரு விஷயத்தை உலகிற்கு வழங்கிய ஒரு சொந்தக்காரர்கள் நாம். அந்த உரிமைக்கு நம்மை தயார் செய்தவர் சிவஞான சுவாமிகள். மாதவ சிவஞான முனிவர் என்பதாக அவரை யோகிகள் என்று சொல்லுவதா எப்படி சொல்லுவது என்பதாகவெல்லாம் அந்த பெயரை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பது என்பதாக எண்ணிய பொழுது மாதவ சிவஞான முனிவர் நூற்களஞ்சியம் என்பதாக அந்த நூலை 3 தொகுதிகளில் 3200 பக்கங்களில் வெளியிட்டோம். சென்னை கவிதா பதிப்பகம்தான் அதை மிகுந்த அன்போடு வெளியிட்டார்கள். அதற்கு காரணம், இங்கே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே இருக்கிற துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்கள் அதை வெளியிடுமாறு அவர்களிடம் சொல்லியிருந்தார்கள் என் மூலமாக. ஏறத்தாழ அதை 4 ஆண்டுகள் நான் பல பதிப்புகளை எல்லாம் வைத்து, உதாரணமாக தட்டச்சுக்கு கொடுக்கும்பொழுது அதை பிரித்து கொடுக்கும்பொழுது ஒரு பதிப்பை கொடுப்பேன். அது திருத்தி வரும்பொழுது இன்னொரு பதிப்பை பார்த்து அதை திருத்தி ஏறத்தாழ 3 பதிப்புகளை குறைந்தபட்சம் பார்த்து திருத்திய பதிப்புகளை பார்த்து வெளியிட்டோம். அதிலே அரிதாக ஒன்றையும் தர்க்க சங்கிரக அகவல் என்பதாக ஒரு நூல் சிவஞான முனிவருடைய நூலாக நான் அதிலே புதியதாக சேர்த்திருப்போம். அந்த நூல் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், சென்னை சைவ சித்தாந்த பெருமன்றம் அதை உலகநாத முதலியார் திருவிக்காவினுடைய அண்ணன் அவர்கள் ஆசிரியராக இருந்த காலத்தில் வெளியிட்ட அந்த ஒரு நூலை
எடுத்து அதிலே இருந்து சிவஞான முனிவர் நூற்களஞ்சியத்திலே அதை சேர்த்திருப்போம். அதுவும் ஒரு குறையான நூல், முழுவதுமாக கிடைக்கவில்லை. இன்னும் சிவஞான சுவாமிகள் சில செய்யுளுக்கு எழுதிய உரையை இந்த தமிழ் மாணவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பார்த்தவுடனே ஒரு சொல்லுக்கு ஒரு 10 பொருளை எப்படி சொல்லலாம் என்பதாகிய ஒரு அடுக்கு முறையை சிவஞான முனிவர் எப்படி செய்தார் என்பதை எடுத்து காட்டுகிற பார்த்தவுடனே தெரிகிற ஒரு பதிப்பாகவும் அது அமைய வேண்டும் என்பதாகவெல்லாம் அதை அமைத்தோம். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால், நம்மை சிவஞான முனிவர் ஆளாக கொண்டார் என்பதுதான். அதற்கான சத்திய வாழ்விலே நாமும் நின்றோம் என்பதாகிய ஒரு உண்மை இயங்கியதனாலேதான் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அந்த நூலை பார்த்து இவரை அழைத்து நாம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக நான் சென்னை சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் பொதுச் செயலாளராக இருந்து பெண்ணாகடத்திலே மாநாடு நடத்தியிருக்கிறேன். சைவ சித்தாந்தம், அந்த சித்தாந்தம் இதழின் துணையாசிரியராக 8 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி சிவஞான முனிவர் நம்முடைய குருமகா சன்னிதானத்தின் மூலமாக என்னை விளங்க வைத்திருக்கிறார். அதனாலே தான் இங்கே பெரும் அதாவது நம்முடைய மடம்தான் உலகத்திற்கு அறிவை தெளிவாக வழங்கிய மடம். அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வடமொழியிலே மிகப்பெரிய தத்துவங்கள் எல்லாம் வந்துவிட்டன. தமிழ்நாட்டிலே நம்முடைய நால்வர் பெருமக்களும் திருமுறை ஆசிரியர்களும் சமயத்தை எல்லாம் பரப்பினார்கள். சேக்கிழாரும் வந்து சொல்லிவிட்டார். அதையும் தாண்டி நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களுக்குத்தான் ஞானம் உண்டு என்பதாக வடமொழியிலே எழுதினார்கள். இதையெல்லாம் தாண்டி தமிழில் இது இருக்கிறது, தமிழ் எல்லாவற்றிற்கும் மேலே தெளிவாக தருகிறது என்பதாக நிலைநாட்டிய ஒரு பெரும் முனிவர் அல்லது பெரும் தவசி அல்லது பெரும் தெளிவான ஒரு யோகி நம்முடைய சிவஞான முனிவர். அவர் அதனால்தான் 4 குருமகா சன்னிதானங்களோடு தொடர்புடையவர். ஆனால் குருமகா சன்னிதானமாக விரும்பாமல் நம்முடைய தெளிவான விஷயத்தை உலகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதாக 32 வயதுக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் சாதனையை நிகழ்த்தியவர். இந்த தமிழ் உலகம் அதை, அதாவது இந்த இலக்கியம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிற உலகம் இதனுடைய வலிமையை தெரியாமல் அவர்கள் இவரை வந்து தெரிந்து கொள்ளாமலே போயிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு சாபக்கேடு. ஏனென்றால் ஒரு 1700 ஆண்டுகளாக சாதிக்காததை தமிழில் சாதித்து எல்லோரும் தமிழை வணங்க வேண்டும் என்பதாகிய ஒரு நேர் விஷயத்தை கொண்டு வந்து சாதித்த ஒரே முனிவர் சிவஞான முனிவர். அவர் 3 முறை தமிழகம் முழுக்க நடந்து சுற்றி வெயிலிலே கொடுமை மரத்தடியிலே எல்லாம் உட்கார்ந்து எழுதி அதுவும் தெளிவாக எழுதினார். இந்த எழுதுறதுனா குழப்பமாக எழுதிட்டு போறது, 1000 பக்கத்தில் எழுதுறவெல்லாம் இருக்கிறான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன் அது அவருக்கு வந்தது? அதுதான் அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்பதாக தொடக்கத்திலேயே தெரிகிறது. இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்தை நான் பேச வேண்டும், நேரம் வேண்டுமானால் 1 மணி நேரத்திற்கு மேலும் அவர் நினைத்ததை பேச வேண்டும் என்பதாக குருமகா சன்னிதானம் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதனாலே ஒன்றும் எனக்கு குறையில்லை. இங்கே வந்திருக்கிற நம்முடைய ஆதீன புலவர்களும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் மருததுரை அவர்களும் சிவஞான முனிவராலும் கச்சியப்ப முனிவராலும் ஆழங்கால் பட்ட விஷயத்தை எல்லாம் நேரடியாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார், 19 ஆண்டுகளாக விளங்காத விஷயத்தை விளங்க வைத்தது இந்த மடம் என்று. இங்கே வந்தபோதுதான் தமிழ் மணக்கிறது என்பதாக திருஞான சம்பந்தரே திருமூலரை கண்ட நிலைமை இருக்கிறது என்ற குறிப்பும் உண்டு.
இங்கே இருந்து நம்முடைய ஆதி முருகவேல் ஐயா அவர்கள் அந்த நூலை பற்றி சொன்னார்கள். அவர்களுடைய சங்க இலக்கியத்தில் வழிபாட்டு அந்த நூலை தமிழக அரசனுடைய பரிசுக்கு தேர்ந்தெடுக்கிற குழுவிலே நானும் இருந்து அந்த நூலை தேர்ந்தெடுத்தேன். அது அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அது அந்த சமயத்தில் நான் காசியிலே இருந்து அது பரிந்துரை செய்திருந்தேன். இந்த மடம் உவே சுவாமிநாதையருக்கு கால் முதல் தலைவரை ஆடையை அணிவித்து அழகு பார்த்து அந்த நீ தமிழ் செருக்கோடு போய் வா என்று அழகு பார்த்த மடம். வேறு யாரும் எந்த இந்தியா முழுக்க அப்படி ஒரு வரலாற்றை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. வெள்ளுடை வேந்தர் தியாகராஜ செட்டியாருக்காக லண்டனிலே விதியை முதலில் தளர்த்தினார்கள், சட்டை போட்டுக் கொள்ளலாம் என்று. காந்தியடிகள் சட்டையை கழட்டி கொள்வதற்கு பின்னாளிலே சட்டத்தை கொஞ்ச நேரம் விலக்கி வைத்தார்கள். இந்த மடத்திலே இங்கே இருந்த ஒருவருக்காக நீ இந்த மாதிரி சட்டையை போட்டுக்கொள் என்பதாக ஆடையை தந்து அவரை அனுப்பி வைத்து தமிழை முழுமையாக பொலிவு பெற செய்த மடம் இது. அவர் தமிழ் தாத்தா என்று பெயர் வழங்கலாம், ஆனால் தமிழ் மடங்களும் தமிழ் மடங்களிலே சாதித்த சிவஞான முனிவரும் இன்றைக்கு தமிழ் வரலாற்றிலே இந்த அரசாங்க நிறுவனங்களால் புறக்கணிக்கப்படுவது அல்லது எடுத்துக்கொள்ளப்படாதது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதையும் என்னால் தெளிவாக எங்கேயும் சொல்ல முடியும். இந்த நம்முடைய மடத்தின் மூலமாக சிவஞான முனிவர் விளங்க வைத்த விஷயம் எது என்றால் அகிலாண்டேஸ்வரி பதிகம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அகிலத்தை ஆளுகிற ஈசுவர தன்மை. அகிலாண்டேஸ்வரி என்று சொன்னால், அகிலம் என்று சொன்னால் உலகம் மட்டுமல்ல, அண்டங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சொல். அந்த யூனிவர்ஸ் என்பதற்காக நேரடியாக நாம் வழங்குகிற ஒரு சொல். அந்த அம்மையை முதலாக மிகச் சிறிய வயதிலே பாடுகிறார். இந்த நிறைய பேருக்கெல்லாம் குழப்பம் உண்டு, சின்ன வயசுல பாட முடியுமா பாட முடியாதா அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வரும். இப்படி ஒரு பெரிய விஷயத்தை பாடி இருக்க முடியுமா முடியாதா? உங்களுக்கு தெரியும், பாரதியார் 9 வயசுல பாடியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான சான்றுலாம் அவங்க வீட்டில இருந்து நமக்கும் தெளிவா தேதி போட்டு இருக்கு. ஏன்னா மற்ற பாட்டு இல்லைனாலும் அந்த வெங்கடேச மன்னனுக்கு கொடுத்த கடிதத்தில் தேதி போட்டிருக்கார். அதில் என்ன சொல்றார் பாரதியார், சின்ன வயசு பையன் 10வது அந்த 8வது முடிச்சு 10வது இன்டர்மீடியட் எழுத போகும்போது எழுதுற பையன் சொல்றது எதுக்குன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக. எனக்கு காசு இல்லை, முடிஞ்சா காசு கொடு, நீ காசு கொடுத்தினா என்ன நடக்கும்னா நான் எதிர்காலத்தில் பெரிய புலவனா பாட்டு அறிஞ்சு நான் வருவேன், அன்னைக்கு இவனுக்கு நாம உதவி பண்ணான்னு உனக்கு பெருமை கிடைக்கும், அதனால எனக்கு காசு கொடுன்னு எழுதுன்னு ஒரு மிகப்பெரிய தைரியசாலி. அதுக்கு தேதி இருக்கிறது, அதான் நான் முக்கியமா. மற்ற பாட்டுக்கெல்லாம் தேதி இல்லைனாலும் அதுக்கு தேதி இருக்கிறது. இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையைத்தான் சிவஞான முனிவரிடத்திலேயும் அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலேயே திருவாவடுதுறையை இணைத்த ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அது என்ன மாதிரி அனுபவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல திருமூலர் இருக்கிறார். நம்ம ஐயா ஆதினப்புலவர் ஐயா பேசும்போதும் சிவஞான போத சூத்திரங்களை விளக்கும் போது ஒரு சரியான விஷயத்தை சொன்னார்கள். என்னன்னா, ஆன்மாவை வைத்தே இறைவனை விளக்குவது. என்ன விஷயம்? இறைவனை சொல்லிட்டு எல்லாம் ஆன்மாவை வச்சு ஏன் சொல்றாங்க? அது என்ன மாதிரி வரும்? இப்ப மாசிலாமணி ஈஸ்வரர் இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறார். இடரினும் தளரினும் எனதுரு நோய், இந்த மாதிரி என்னுடைய நோய். அப்புறம் இறைவனை பற்றி மிடரினில் நஞ்சினை அடக்கியவன். அதுக்கப்புறம் கடைசியா இதுவோ எமை ஆளும் ஆறு, அதுவோ உனது இன்னொரு. இந்த இது அதுன்னு போட்டு அந்த போடுற விஷயம் திருவாவடுதுறை விஷயத்தில் அதை பண்றார். இது மாதிரி சிவஞான முனிவர் அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலேயே விஷயம் வைப்பார். இன்னும் இந்த மாசிலாமணி ஈஸ்வரர்னா என்ன அப்படின்னா,
பெருமானுக்கு மாசிலாமணி ஈஸ்வரன் என்ன சொல்லலாம் அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் கூட குற்றம் இல்லாதவர், மாசு இல்லாத மணி, அதாவது தானே உடனே எல்லாருக்கும் கேள்வி வரணும். அப்புறம் சுயம்புன்னு இல்லை சொல்லுவாங்க. அப்புறம் சுயம்புன்னு சொன்னாக்கா மணி எந்த மணிலாம் சுயம்புவா கிடைக்குது? திருமூலரை பார்த்தா நல்லா தெரியும். பளிங்கில் பவளம் பதித்தான் பதி, பதின்னு ஒரு சொல்ல பயன்படுத்தினவர், சித்தாந்தம்னு ஒரு சொல்ல சொன்னவர், அன்பே சிவம் என்பதாக உலகத்திற்கு அறிவித்தவர். அவர் இந்த மடத்தோடு இந்த இடத்திலே தமிழ் அனுபவத்தை உலகிற்கு வழங்குகிறவர். மாணிக்கம் என்பதாகவும் இறைவனை சொல்லுவார். பளிங்கிலே பவளத்தை பதிக்கிற ஒரு விஷயம், செம்பொன் மாணிக்கமாக இறைவன் இருக்கிற விஷயம், இதெல்லாம் திருமூலர் சொல்லுகிற விஷயங்கள். இறைவனை நாம் மாசில்லாத மணி என்று நேரடியாக சொல்லுகிறோமா? இங்க தெரியும் உங்களுக்கு, ஒப்பிலா முலையம்மை. ஏன் இந்த மாதிரி அம்மாவுக்கும் பேர் வருகிறது, அப்பாவுக்கும் மாசிலாமணி என்பதாக ஒரு பெயர் அமைகிறது? இதனுடைய அனுபவம் என்ன? இந்த ஊருக்கு பெயர் திரு அல்லது ஆவடுதுறை. இந்த ஆவடுதுறை அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க நமக்கு. அடுதுறை அப்படின்னும் பிரிக்கலாம், வடுதுறை என்றும் பிரிக்கலாம். கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, மாணிக்க வாசகர். உடனே நாம கோகழி அப்படின்னே பசுத்துவம் கழிய நின்ற இறைவன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அப்புறம் பசுனா ஆன்மா, அப்புறம் ஆனா பசு, இதெல்லாம் வரலாறு. பசுப்பை மேய்த்தது இந்த மாதிரி விஷயம் வேற, தத்துவம் என்று வந்த பிறகு அதனுடைய குறிப்பு வேற. ஆன்மாவினுடைய வடு எது? ஆன்மாவை அழிப்பது எது? அழிப்பதுன்னு சொன்னா அடு. ஆன்மாவினுடைய குற்றம் என்று சொன்னால் வடு. அதுக்கப்புறம் துறை ஒன்று இருக்கும். இது வெறும் அடு இல்லை, துறை ஒன்று சேரும். அதுல இந்த வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க யார் வந்தது? திருஞான சம்பந்தர் வந்தார். இது சேக்கிழார். நெறி துறை இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசியவர் சேக்கிழார். துறைனா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க படித்துறை அப்படி ஒன்று இருக்கும். படித்துறை என்று சொன்னால் அந்த கரையிலே பயன்படுத்துகிற இடம். அங்க என்ன நடக்கும்னா, எல்லாரும் விளங்க வர்றது மட்டும் இல்லை. அது எங்கே நான் இருக்கிறேன் என்ற அனுபவம் வருகிறதோ அல்லது பயன் தெரிகிறதோ அதுக்கு பேர் துறை. இப்ப தமிழ் துறை இருக்கு, சைவ சித்தாந்த துறை இருக்கு, எல்லா துறையும் இருக்கும். சேரக்குறைய நிறைய இடத்த நீங்க எங்க பார்த்துருப்பீங்கன்னா வண்ணாந்துறை தான். நிறைய பேர் வண்ணாந்துறை தான் எங்க விவேகானந்தர் கல்லூரி இருக்கிற இடம். அதுக்கப்புறம் திருவான்மியூர்ல நாம போனா அங்க ஒரு வண்ணாந்துறை. இந்த மாதிரி வண்ணாந்துறையை தான் துறைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். காஞ்சிபுரத்தினுடைய பெருமையே என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருந்து ஏதம் நீர் ஏதம் தீர் நெறியை செய்தவர் திருக்குறிப்பு தொண்டர். அவர் என்ன பண்ணார்? அவருடைய வரலாறு சொல்லும் போது சின்ன வரலாறு தான். சேக்கிழார் பெரிய புராணத்தை பார்த்தா தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தை பத்தி பெருசா ஒரு வரலாறு ஒரு என்ன வரும்னா, இறைவி தவம் செய்தால் அங்க என்ன பண்றா,
இறைவன் கிட்டையே இந்த உயிர்களுக்காக இறைவி வரம் கேட்டால், இந்த சலவை தொண்டு வண்ணான் தொழில்னா என்ன அப்படின்னா, பாரதியார் கூட பின்னாடி பேசுவார், வண்ணா மாதிரி நாம நாக்க வெளுக்கணும் அப்படின்பார். பாரதியார் வண்ணான் பற்றி முதல்ல ஒரு சாமியார் குள்ளச்சாமியார்கிட்ட பேசுறதுலாம் வண்ணான் தொழில் தான் பேசுவார். இந்த வண்ணான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம நாயன்மார்கிட்ட பேசுற விஷயம் என்னன்னா, 3 மலங்களையும் கழித்தவன் தான் வெளுத்தவன் தான் வண்ணான் தொழில் செய்தவன் பொருள். இது நீங்க சேக்கிழார் பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தா அம்மையோட வரலாறை சொல்லி அப்புறம் திருக்குறிப்பு தொண்டர் வரலாறை சேக்கிழார் தெளிவா இதுல சொல்லுவார். வெளுக்கிற விஷயம்தான் துறை. அந்த வெளுத்த பிறகுதான் நான் இருக்கிறேன் என்று தெரியும். இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய வெளுப்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, வேட்டி வெள்ளையாயிருக்கு, சட்டை நீளமாயிருக்கு, வெள்ளையாயிருக்க வேண்டிய சட்டை பழுப்பா போகக்கூடாதுங்கிறதுக்காக நீளம் போட்டா கொஞ்சம் வெள்ளையா தெரியும், ஆனா நீளம் ஒரு குற்றம். ஆனா வேட்டி வெள்ளையா இருக்கு, ஓஹோ இன்னும் கட்டாத புது வேட்டி போல, ஏனினால் கட்டி இருந்தால் அது அழுக்காயிருக்கும், அதற்கு நீளம் போட வேண்டும். ஒன்றும் புரியவில்லை நமக்கு. இயற்கையிலேயே வெள்ளையாக இருந்தால் கட்டிய பிறகு அழுக்காகிறது, ஆனால் அழுக்கானதை வெள்ளையாக்க வேண்டும் என்று சொன்னால் முடியவே இல்லை. உங்களுக்கு காரண காரியம் சொல்லுவாங்க, சங்கார காரணன், மகா சங்கார காரணன், உற்பவம், புனர் உற்பவம் சிவஞான போகத்தில் வரும். அவன் அவள் அது எனும் அவை மூவினை மெயின் தோற்றிய திடியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இது மகா சங்கார காரணனாகிய முதலை அந்தாதி என்பதாக உணர்த்துகிறது அப்படிங்கிறதுலாம் விரிவா வரும். அங்க ஒரு உவமை சொல்லுவாங்க, முதல்வன் குயவனாக உங்களுக்கு ஒரு உலகத்தை படைத்து தருகிறான், மீளவும் அதே உலகத்தை அழித்து படைத்து தருகிறான்னு சொல்லிடுவோம். அப்புறம் ஒரு கேள்வி வரும், இந்த குயவன் உதாரணம் சொன்னீங்களே, அந்த மண்மானை செஞ்சுட்டான் பெருமான், அதுதான் உலகம். இதை உடைச்சா மறுபடியும் அது எப்படி களிமண்ணாக வரும்? யாராவது இப்போ நமக்கெல்லாம் பொல்யூஷன் பேசுகிறோம், உடனே எல்லாம் மண் சட்டியில் காப்பி குடிக்கணும் கல்கத்தா வரைக்கும் பேசினாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, பிளாஸ்டிக்காவது பரவாயில்ல எரிச்செல்லாம், மண் சட்டி அதை விட பொல்யூஷன் கடைசி வரைக்கும் அழியாது. ஏன்னா நீங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைச்ச ஓடு கூட இன்னைக்கு கிடைக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஓடு கூட நமக்கு கிடைக்கும். அப்போ நாம சொன்ன உதாரணம் என்ன? முதல்வன் குயவன் போல பானையை படைத்து தருகிறான். புனர் உற்பவம் என்றால் என்ன? இதுதான் மணி என்பது மாசிலா மணியாக ஆக்குகிற விஷயம். இதுதான் ஆன்மாவினுடைய வடுவை நீக்கி விளங்க வைக்கிற நான் இருக்கிறேன் என்பதாக துறையிலே காட்டுகிற ஆவடுதுறை அனுபவம். இப்ப நான் தனித்தனியா இதெல்லாம் சொல்லிட்டேன். இது எங்க வருது அப்படின்னு நாம நேரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அகிலாண்டேஸ்வரி பதிகத்தினுடைய முதல் பாடல், பண்டை வினையாலும் பழ வினையினால் ஊறு பார்த்த கண்மத்தினாலும் பாழான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தணுக்கள் தூக்கி கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற, இது வரைக்கும் ஒரு விஷயம். பிழையெல்லாம் குணமென கருதி எளிதா கோலங்கள் காட்டியென இவ்வளவு எடுத்தாண்ட குணமேறுவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு இன்புறவும் வைப்பது என்றோ அறிகிலேன். முதல் பாட்டு. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு தெரியும், குமரகுருபரர் வாய் திறக்காம இருந்து பேசினது. வாய் திறக்காம இருந்து அவர் பேசினது கந்தர் கலிவெண்பா. அதுல அப்படியே சைவ சித்தாந்தத்தில் சத்தினிபாதம் முன்ன வருமா, அப்புறம் மலபரிபாகம் பின்ன வருமா, அதுக்கப்புறம் இருவினை ஒப்பு வருமா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வந்தா நீங்க கந்தர் கலிவெண்பாவை பார்த்து முன்ன பின்னெல்லாம் மாற்றணும்.
ஏன்னா கந்தர் கழிவு என்பது அப்படியே ஒரே நீரோட்டமாக வரும். அதே மாதிரி முதலாக பாடிய முதல் பாடல் இதுதான் சிவஞான சுவாமிகளுக்கு நான் நானும் சிவஞான சுவாமியுடைய முழு நூல்களை எல்லாம் 3 முறையாவது குறைந்தபட்சம் நான் அதை பார்த்து திருத்தியிருப்பேன். ஆனா முதல் பாடலிலேயே இவர் எதையெல்லாம் பேசுகிறார், எந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர். அனுபவம் வாய்ந்ததுனாலதான் தன்னுடைய மாணவர் குருமகா சன்னிதானமாக வருகிறார். அவருடைய மாணவர், அதுக்கு பிறகு இன்னொருவர் வருகிறார். ஆனால் அவர்களோடெல்லாம் நான் இருக்க வேண்டாம், நான் இவர்களை அடிப்படையாக கொண்டு இன்னதை விளங்க வைக்கிறேன்னு எழுதி அதை அமைச்சார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த குழந்தையாக இருந்த பொழுதே அவருக்கு அருள் விளக்கம் என்பதாகிய ஒன்று அமைந்து விட்டது. இதை ஏன் நாம அனுபவிக்கணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, அருள் விளக்கம் என்பதாகிய ஒரு விஷயம் எப்படி தெரியும்? நம்ம இப்ப நிறைய நமக்கு எது செலுத்துது, எது அடிப்படை, இது மாதிரி இல்லை நான் சொல்றது. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் கைரேகை வேற வேற. ஒருத்தர் எத்தனை மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா கைரேகை என்பது யாரோடும் இணையாது. இது அறிவியலே தெளிவா சொல்லியிருக்கு. நான் இப்ப ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, நம்ம மாணவர் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், நான் என் குழந்தைய வளர்க்குறேன், இப்படிலாம் சோறு ஊட்டி வளர்க்குறேன், நான் இப்படிலாம் வளர்க்குறேன்பாங்க. முதல்ல நீ எப்படிலாம் சோறு ஊட்டி வளர்க்குற தெரியுமான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டேன். எப்படிலாம் வளர்க்குறேன்னா, நான் என் குழந்தைய நான் நினைச்ச மாதிரிலாம் வளர்க்குறேன் அப்படின்பாங்க. யாருமே அவர்களுடைய குழந்தையை அவர்கள் நினைத்த மாதிரி வளர்க்கவில்லை, வளர்க்க முடியாது. இது எப்ப தெரியும்? அடுத்தவங்க கூட வரும்போது தான் தெரியும். 1 மணி நேரமா குழந்தைக்கு சோறு ஊட்டுறைய, குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுன்னா அது 5 நிமிஷத்து வேலை இல்லை. உன் குழந்தை சாப்பிட மாட்டேன் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக 1 மணி நேரம் ஊட்டுற அப்படின்னா நீ வளர்க்க முடியாது. அது என்ன கேட்கிறதோ அதை நான் தருகிறேன், அது எப்படி கேட்கிறதோ அதை நான் தருகிறேன். அதுவாக வளருகிறது என்பது எனக்கு தெரியவே இல்லை. இது கைரேக மாதிரி. இந்த மாதிரி எனக்கு இப்படி வேண்டும், எனக்கு இது தோன்றுகிறது என்பதாக ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு விஷயம் உண்டு. இந்த விஷயம் வருது அப்படிங்கிறத முடிவு பண்ண அதுக்கு என்னெல்லாம் தெரியணும்? பண்டை வினை, வரு பழவினை, பாழ்த்த கண்மம், பாழான மாயை புணர்ச்சி, இவைகளின் அடிப்படையாக பல பல தணுக்கள் தூக்கி. இதான் முதல்லவே எடுத்த உடனே பெருமான் சொல்ற விஷயம், சிவஞான முனிவர் சொல்ற விஷயம். நீங்க நாம சித்தாந்தத்துக்குள்ள மாபாடி எழுதும் போது அவங்க ஒரே விஷயம்தான். கண்மம் என்று சொன்னால் என்ன, மூல கண்மம் என்றால் என்ன, நிறைய பேருக்கு அதில் பிரச்சனை வந்துடும். நம்ம சித்தாந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும். மூல கண்மத்திற்கும் கண்மத்திற்கும் என்ன விஷயம் சொல்லலாம்? மூல கண்மத்தை ஆணவம் சொல்றதா, இல்லை கர்மாவை எப்படி மூல கண்மம் சொல்றதுன்னு ஒரு பிரச்சனை வரும். இப்போ நான் கூட சொன்னேன், கோகழி ஆண்ட குருமணி, பசுத்துவத்தை நீக்கியவன் தான் குரு, அதுதான் ஆ அடு. பசுத்துவத்தை அழித்தால் ஆ அடு. பசுத்துவத்தினுடைய குற்றத்திலே இருந்து அதை விளங்க வைத்தால் ஆ வடு துறை. இதுக்கு செஞ்சா இந்த அனுபவம் வந்தா இறைவனுக்கு பேர் மாசிலாமணி. அப்ப நமக்கு அருள் இறைவனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாத அருள் ஒப்பிலா அம்மை. இந்த அனுபவம் வரணும்னா இது என்னென்ன நடக்குது? பண்டை வினை, வரு பழவினை, பார்த்த கண்மம். இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா பாழான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தணுக்கள் தூக்கி. நாம தணுனா உடம்பு,
இந்த உடம்ப நாம தூக்குறோமா? எப்படி தூக்குறோமானா, தொலையாத உடம்பு. தொலைவு இல் அப்படின்னா என்ன அப்படின்னா தொலையாத உடம்புன்னு அர்த்தம். அப்புறம் எவ்வளவு நீட்டினாலும் அது இல்லாம போவாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, தொலைவு இன்மை என்று சொன்னால் இந்த உடம்பு தொலையாமல் இருப்பது, ஆனால் ஒரே உடம்பா இல்லாம பல பல தணுக்கள் தூக்குற மாதிரி ஆயிப்போகுது. அப்ப அதுலயே உண்மை இருக்கு, இதுலயே உண்மை இருக்கு. என்ன நடக்கணும் கேட்கிறார். முதல் பாட்டிலே எல்லாத்தையும் கேட்கிறார், ஒன்னும் சொல்லல அவர். அதாவது நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு இன்புறவும் வைப்பது என்றோ. உங்களுக்கு தெரியும், வைப்பு, வைப்பினில் எய்ப்பினில் வைப்பு. வைப்புனா இங்க நம்ம சாமிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், குருமகா சன்னிதானம். இந்த குருமகா சன்னிதானத்தில் திருநாவுக்கரசர் வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லணும்? மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினி. இந்த பண்டாரம் மூல பண்டாரம், எல்லா சொத்துக்களையும் எல்லா அருளையும் வாரி வழங்குகின்ற ஒரு வைப்பு. இப்ப சிவஞான முனிவர் என்ன சொல்றார்? என்ன வைக்கணும் அப்படிங்கிறார். அங்கதான் இறைவனுக்கும் எனக்கும் வேறுபாடு தெரியவில்லை என்று சொன்னால் ஒப்பிலாமுலை. இறைவனையும் ஆன்மாவையும் சமமாக நிறுத்துகிற அருள். இங்க இன்னும் திருவாவூர்துறைக்கு வரல அவரு. யாரு? சிவஞான முனிவர் இன்னும் வரல. அங்க பாடுறார். ராசவல்லி செப்பரை பதியிலேயே அங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்னை வைக்க வேண்டும், ஆனந்த வெள்ளத்தில் இன்புற வைப்பது. இப்ப நீங்க பெருமான் அனுபவிக்க மாட்டான், உங்களை வச்சுட்டா நீங்க அதை முழுக்க அது உங்களுக்கு சொந்தம். இப்ப யாரு அதுல ஏற்றம், யார் இறக்கம்? பெருமானுடைய வைப்புல நம்மளை வச்சுட்டா பெருமான் தான் அதை இன்னும் திருவருட்பயன்ல சொல்லுவார், இன்ப கணம். அதை விட இன்னொன்னு சொல்லுவார், அணைந்தோர் தன்மையில ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி தம் உள் இன்பு ஒடுங்க. இறைவனும் ஆன்மாவும் எப்படி ஆனந்தத்தில் அப்படின்னு கேட்டா, ஓங்கு உணர்வு இறைவன், அதுக்குள்ள ஆன்மா, ஆன்மாவுக்குள்ள இன்பம். இறைவன் ஆனா இன்ப கணம்தான், ஆனா அந்த இன்பம் எல்லாம் ஆன்மாவுக்குள்ள அடங்குதுங்கிறார். ஓங்கு உணர்வின் உள் அடங்கி தம்முள் இன்பு உடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். திருவருட்பயன். அது எப்படி நான் அதை விளக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம் இருக்கிறோம், இறைவன் எவ்வளவு பெரியவன்? இறைவன் எவ்வளவு பெரியவன்? அவன் வாக்கு மனம் கடந்தவன், வாக்கு மனாதீதன், அகோச்சர கோச்சரன், இப்படிலாம் நாம சொல்லுவோம். அப்படின்னா என்ன? அப்புறம் கடைசியில நாம் அதை எப்படி அனுபவிக்க, நான் எவ்வளவு பெருசுன்னு அனுபவிக்கிறேன். நான் எந்த அளவிற்கு உயர்கிறோனோ அதுக்கு மேல அவன் நிற்கிறான், அவ்வளவுதான். அவன் யார்? எவ்வளவு பெரியவன்னா, நான் எந்த அளவிற்கு பெரியவனாக ஆகிறேனோ அந்த அளவிற்கு பெரியவனாக ஆகிறான். அதுக்கப்புறம் எனக்கு உள்ளே அவனுடைய இன்பம் தெரிகிறது. ஏன்னா அவன் இன்பத்தை அனுபவிக்க மாட்டான். இந்த அனுபவம் வந்தா மாசில்லாதவன் நான், அவன் மணியாக இருக்கிறான். என்னை ஒளிப்பொருளாக விளங்க வைக்கிற பரம்பொருள், நான் இன்னார் என்று என்னை உலகத்தில் விளங்க வைக்கிற பரம்பொருள், என்னை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு ஒளியை வீச வேண்டுமோ அவ்வளவு ஒளியை வீசுகிறது. இப்ப இப்படி வச்சுக்கோமே, நாம போய் நின்னா பெருமானை திருநாவுக்கரசர் போய் பார்க்கிறார். பெருமான் என்ன கேட்கிறான்? என்று வந்தாய் என்று கேட்கிறான். எம்பெருமான் நடத்துற நடனத்தோட குறிப்பு என்னன்னா, சில்லையில என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்கிறானா. சுந்தரர் போய் சிற்றம்பலத்தில் போய் நிற்கிறார்.
பேரூரர்தம் பெருமானை பெரியானை தில்லை சிற்றம்பலத்தே பெற்றாமன்றேங்கிறார். பேரூரன் வந்து இங்க ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். நாம போய் நின்னா அவன் எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு விளங்க வரும். அப்படி விளங்க செய்கிறவன் நம்முடைய குற்றத்திலே இருந்து ஒளியாக வீசுகின்ற மாசிலாமணி. அந்த அனுபவத்தை தான் பளிங்குனா கண்ணாடி, கண்ணாடியிலே வந்து பவழ ஒளி வீச வேண்டுமானால் அந்த பவழத்தை பதிக்கணும். கண்ணாடிக்குன்னு ஒளி இல்லை. அந்த பவழத்தினுடைய ஒளியை அது பதித்து வெளியே விடுகிறது. இந்த அனுபவம் வருமானால் இந்த அனுபவத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு பிழை செய்தேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். இப்ப எப்படின்னு கேட்டா, அந்த பட்டியலை தான் சிவஞான முனிவர் மற்ற யாரும் சொல்லாத மாதிரி ஒரு விஷயமா சொன்னார். அதுதான் நான் இங்க சொல்ல வந்தது. ஏன்னா அவருடைய தனித்தன்மை, அவருக்கும் அருள் அனுபவம் உண்டு ஆதலினாலே இருக்கிறது. இன்னும் அவர் அதுல என்ன பண்ணுவார்னா, தாய்மானவர் மாதிரியே பேசுவார். என்று நீ அன்று நான், இது தாய்மானவர் சொன்னது. அதே விஷயத்தை அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல 7வது பாட்டுல சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பேசுறார். என்ன விஷயத்தை பேசுறாருன்னா, இந்த திரிபுரம் அழித்தான்ல பெருமான், நம்ம முப்புறத்தை அழித்தவன் திருமூலர் பேசுறார். அப்புறம் சூரபத்மனை அழித்தவன், இந்த ரெண்டும் யார் அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டுத்தையும் அழிச்சது யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாருன்னா, அதோமுகத்தினுடைய வேலை. திருமூலர் அதோமுக தரிசனம் படிச்சா முப்புறத்தை அழித்தவனும் சூரபதுமனை அழித்தவனும் அதோமுகமாகிய பெருமான். நீங்க முருகன் சிவன்லாம் இங்க பாருங்க. இந்த திருவாவடுதுறை அனுபவத்தை எடுத்தோம்னா, இடரினும் தளரினும் எனதொரு நோயை அழிக்கின்றவன் யாரு? மிடரினில் நஞ்சினை அடக்கிய வேதியன். நஞ்சுனா உங்களுக்கு தெரியும், ஆணவன் நமக்கு தெரியும். நஞ்சு உண்டதனால நீலகண்டன்னா உயிர்களுடைய ஆணவத்தை வந்து தான் எடுத்துக்கொள்வதனாலே பெருமானுக்கு நீலகண்டன் மாசிலாமணி தெரியும். இந்த பெருமானை பற்றி இங்கே இதுவோ உனது இன்னருள் அதுவோ இதுவோ எமை ஆளுமாறு, அதுவோ உனது இன்னொரு. அங்க நல்லா பார்க்கணும், அது ரொம்ப அழகா. இதுவோ அதுவோன்னு ஏன் போட்டார்? இதுவோ உனது இதுவோ எமை ஆளுமாறு, என்னை ஆளுகின்ற வழி இதுதானா? அதுவோ உனது இன்னொருள் அப்படி போடுறார். ஏன் போட்டார்? திருஞான சம்பந்தர் அந்த பாட்டுல கடைசியா வைப்பார், இலை நுனி வேற்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன். இலை நுனி வேற்படை இறைவன்னா முருகன் உங்களுக்கு தெரியும். இங்க முருகன் சிவனா பார்க்கல, இது அதோமுக தரிசன அனுபவமாக இருக்கிறது. இது அனுபவிச்சதுனாலதான் திருமூலரும் இங்க வந்து அதே விஷயத்தை பாடுறார். அந்த விஷயத்தை அனுபவிச்சுதான் திருஞான சம்பந்தர் திருமூலரோடு ஒரு குறிப்பை தெரிஞ்சுக்கிறார். அதே அனுபவத்தை சிவஞான முனிவர் ராசவல்லியிலேயே பெறுகிறார். அதனாலதான் இந்த பண்டை வினை பழவினை பார்த்த கண்மம் ஒன்றும் இல்லை. சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, 3 சூரர்கள். உடனே நாம் அதை ஆணவம் கண்மம் மாயைன்னு அழகா நம்முடைய அருளாளர்கள்லாம் அதை வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாம பண்டை வினை வரு பழவினை பார்த்த கண்மம், இந்த 3 நம்ம வாழ்க்கையை நாம பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா ஏன் இந்த உடம்பை தூக்கினோம் என்பது புரிய வரும். அப்படி புரிஞ்சிக்கணும்னா என்ன பெருமான் செய்கிறான்? பெருமானோட வேலை என்ன அப்படின்னா, பிழையலாம் குணமென கருதும் எளிதா கோலங்கள் காட்டுகிற அனுபவம்.
உங்களுக்கு தெரியும், நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது தெரியும். குற்றமே செய்யினும் குணமென கருதும் கொள்கை பிழுக்கை வாரினும் பால்கொள்வர் அடியர். இதெல்லாம் பேசி குற்றம் நான் செய்கிறேன் என்னுடைய குணமாக ஏற்கிறாய், இதுதான் ஆவடு. இது நான் செய்யவில்லை, இது என்னுடைய குணம் என்பதாக நீ ஏற்றுக்கொண்டு ஆளுகிறாய் என்பதாக தெரிந்து கொண்டால், நான் எப்படிப்பட்ட கண்மத்தில் இருக்கிறேன், அது பார்த்த கண்மமா, வருகிற பழவினையா, பண்டை வினையான்னு தெரியும். நான் இப்போ இதை சொல்லுக்கு பொருளாக சொல்ல விரும்ப முடியாது. ஆனால் நம்ம ஒரு சின்ன அனுபவம் மட்டும் சொல்லலாம். இப்போ நான் இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், அல்லது எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகிறேன். உங்களுக்கு தான் தெரியும் பெருமான் என்ன பண்ணுறான். இப்போ நம்ம பேரூர் போய் சாமிக்கிட்ட போயிட்டு அல்லது மயிலாப்பூரில் போயிட்டு, பெருமானே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் காசு கிசை கொடுத்து ஏதாவது உதவி பண்ணணும்னு அங்கே கேட்டால் நடக்காது. இங்கே திருவாவடுதுறையில் வந்தால் நடக்கும். ஏன் பேரூர்லேயும் நடக்காது மயிலாப்பூர்லேயும் நடக்காதுன்னா அவங்க முத்தி தான் கொடுப்பாங்க. அதனால் பெருமான்கிட்ட சுந்தரர் பாட்டு பாடலாம்னு நினச்சிக்கிட்டே போயிடுறார். பேரூரில் பெருமான் என்ன பண்ணுறார், இவன் வந்துட்டா நாம் இங்கே பணம் கொடுக்க முடியாது, அதனால் ஊருக்கு வெளியில் போய் நம்ம நடவு நடுற மாதிரி ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு வயல்வெளிக்கு போய் வேலை பார்க்குறார். அங்கேயே போய் சுந்தரர் பிடித்து கொண்டு பணம் கேட்கிறார். இது வரலாறு. இந்த ஊர் பெருமானிடம் வந்தால் பணம் கிடைக்கும் அல்லது கிடைக்காததையும் வர வைக்க வேண்டும். இது நம்மால் எப்படி முடியும்? இது தெரிஞ்சா பார்த்த கண்மம், வரு பழவினை, பண்டை வினை, இது மூணுக்கு இடைவெளி தெரிஞ்சாதான் முடியும். இப்போ திருச்செங்காட்டங்குடி வரலாறு. திருச்செங்காட்டங்குடி கணபதீச்சரம். கணபதீச்சரத்தில் முதல் அதில் தான் திருஞான சம்பந்தர் வரலாறே நமக்கு கிடைக்கும். அந்த பரஞ்சோதி முனிவருடைய பரஞ்சோதியாருடைய பையனுக்கு உபநயனம் பண்ணுற வயசு, அந்த வயசில் திருஞான சம்பந்தருக்கு என்ன வயசுன்னு நாம் கணக்கு போட்டால் தான் அந்த காலமே நமக்கு கிடைக்குது. அது அவ்வளோ முக்கியமான ஒரு வரலாறு அந்த திருச்செங்காட்டங்குடிக்கு உண்டு. அதை விட இன்னொரு வரலாறு என்னன்னா, திருச்செங்காட்டங்குடி போய் நாம் திருஞான சம்பந்தர் முதல்ல சாமி கும்பிட்றார். கும்பிடும்போது பார்த்துட்டு உடனே ஊரை விட்டு வெளியே வந்துடுறார். ஏன் வெளியே வர்றார்? அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்குள்ளே போவார். எப்போ போவார்னா, பரஞ்சோதி அந்த சிறுத்தொண்டருடைய அந்த மகன் அந்த கறி உணவு அந்த விஷயம் வரலாற்றுக்கு பிறகு போவார். இது என்ன விஷயம் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் பெருமானை பார்த்த உடனே இங்கே எல்லா ஊர் பெருமானும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், பக்கத்தில் இருக்கிற எல்லா பெருமானும் இங்கே கூடிக்கொண்டிருக்கிறார்கள், இங்கே இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு வரலாறு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு, நாம் இருந்தால் அந்த திட்டத்திற்கு வேறு ஏதாவது வடிவத்தை பெருமான் எடுக்க வேண்டிய நிலை வரக்கூடாது என்பதற்காக வெளியே வர்றார். என்ன அடிப்படைனா, இப்போ உங்களுக்கு தெரியும் போகமார்த்த பூன்முலையால் பதிகத்தை பாடணும். நம்ம வயசாகி போச்சுங்க, கொஞ்சம் இளமையாக ஆகணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா பச்சை பதிகத்தை பாடணும். திருஞான சம்பந்தர் பாண்டி நாட்டில் பச்சை பதிகத்துக்காக ஓலையை பழைய காஞ்ச ஓலையில் எழுதின பதிகத்தை போடுறார். தளிரில வளருளி, போகமார்த்த பூன்முலையால், இந்த ரெண்டு பதிகத்தையும் சேர்த்து படித்தாதான் இளமை வரும். ஏன்னா திருஞான சம்பந்தர் என்ன பண்றார், பாடுறதுக்கு ஒரு பதிகம், போடுறதுக்கு ஒரு பதிகம். ஏன்னா பேலன்ஸ் பத்தாது, அந்த ஊர்ல விளங்க வச்சது அவ்வளவுதான். இப்ப நாம பெருமான் பெரியவன் தான், நாம எந்த அளவுக்கு போய் போய் தொண்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமான் பெரியவன் ஆகிறார். அப்படி விளங்க வைத்தால்தான் துறையின் பேர். அங்க நானும் விளங்குகிறேன், பெருமானும் விளங்குகிறார்கள், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா அருள் ஒப்பிலா முளையாக தெரிகிறது. இந்த வரலாற்றுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பண்டை வினை, வருகின்ற பழவினை, பார்த்த கண்மம், இதுல நடக்கிறதான் பிழை. இதான் அகிலாண்டேஸ்வரி பதிகத்தில் முதல் பாட்டு. இது இதுல தெளிவாயிட்டா நான் அனுபவிக்கிறது வைப்பு என்பதாகிய ஒரு இருப்பு, ஆனந்தத்தை மொண்டு குடிக்கிறேன் என்பதாகிய ஒரு அனுபவம். அதற்கு பிறகு வானாக மண்ணாக எல்லாம்
அருளே இருக்கிறது, பார்த்திடின் அருளே எல்லாம். தசகாரியத்தில் கடைசி உண்மை நெறி விளக்கம் தசகாரியம் படித்தா கடைசியாக வர்றது எல்லாம் சிவபோகம், சிவயோகம், சிவ தரிசனம். இதுதான் அந்த அனுபவத்தை இந்த பாட்டிலே கடைசியில் வானாகி மண்ணாகி மற்றுள்ள எல்லாமாகி மறைநான்கும் அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமாய் அளவற்று நின்று உலாவும் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசு. இது முடிவு. இப்படி நீங்க உலகத்தை பார்க்கலாம். வான் மண் எல்லாமே, இதுவும் இதுக்கு மேலேயும் எல்லாமே அருள் பார்த்திடின் அருளே எல்லாம். இது காரைக்கால் அம்மையார் தொடங்கி வச்ச அனுபவம். அருளாக பார்ப்பதற்கு முன்பாக என்னுடைய பிறப்பு இப்படிப்பட்ட வினைகளால் வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுவது, நான் எப்படி பிழைகளை செய்கிறேன், எப்படி பெருமான் குணமாக கொள்ளுகிறான் என்பது. இப்ப நான் போய் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நான் போய் இன்னையிலிருந்து இடறினும் தளரினும் பாடுறேன். எத்தனை தடவை பாடினா பணம் வரும்னு சொல்லணும் எனக்கு. ஆனா இடறினும் தளரினும் பாடினா பணம் வராம போவாது. இதுல ஒரு தைரியம் வேணும். எப்போ வரும்? ஒருத்தங்கிட்ட ஒரு போட்டோவை கொண்டு போய் கொடுத்து இது யாருன்னு கேட்டா யாருன்னு தெரியலம்மா. இன்னொருத்தங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கேட்டா அவன் உட்காந்துட்டு அழுவான். ஏன்டா நீ அழற அப்படின்னா, அது எங்க அம்மா படம் தான், அவங்க இப்படிலாம் என்னை வளர்த்தாங்க, அவங்க இப்படி இல்லை அப்படின்னு அவன் அழறான். ஏன் அவன் அழுகிறான், இன்னொருவன் அழவில்லை? பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தீபர. திருவுந்தியார். நானும் அவனும் பழகினால்தான் அழுகை வரும். நான் இந்த ஊர் திருவாவடுதுறையில் பணம் வந்தது என்பதை சொல்லும் போதே யாராவது அழுதால், திருஞான சம்பந்தர் இந்த இடத்தில் பதிகம் பாடும் பொழுது இந்த மதில் சுவரை ஒட்டி ஏதாவது ஒரு இடத்தில் புல்லாக முளைத்திருப்பேன், அல்லது ஏதாவது ஒரு மரமாக இருந்திருப்பேன், எனக்கு கண்ணில்லாமல் போயிருந்திருக்கலாம். அந்த வரலாறு என்னோடு தொடர்பு கொண்டிருந்திருக்கிறது. அது உண்மையாக இருந்தால் எனக்கு அழுகை வரும். இதுதான் பழகிறதுன்னு பேர். இந்த உறவு கோல் நட்டு முருக வாங்கி கடைய முன்னிற்கும். நான் உறவு என்கிற கோல் நடாமலே பிழை தெரியாது. நான் போய் இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க, எங்கள் மாணவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் போய் எல்லா மாணவர்கள்கிட்டையும் செல்ஃபோனெல்லாம் வாங்கி எத்தனை பேர்கிட்ட நம்ம நம்பர் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். எத்தனை பேர்கிட்ட பேர் சரவணன் எழுதியிருக்கிறாங்களா, சரவணன் சார் எழுதிக்கிறாங்களா, ப்ரொஃபஸர்னு எழுதிக்கிறாங்களா, டாக்டர்னு எழுதிக்கிறாங்களா, இல்லை பேர் எழுதிக்கிறாங்களான்னு ஒரு செக் பண்ணால் நிறைய பேர் ஃபோனில் நம்பர் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இதனால இந்தாங்க பிரயோஜனம், தேவைன்னா அவரை போய் பார்த்துக்கலாம். ஆனால் என் நம்பர் எப்போ இருக்கும்? நான் ஒரு பெரிய பேராசிரியராக 4 இடத்துல யாருக்காவது வேலை கொடுத்து இல்லை பணம் கொடுக்குற மாதிரி எதுலையாவது ஒரு பொறுப்பில் இருந்தேன்னா எல்லாரும் நம்பர்லேயும் தெரியாதவங்க கூட அவர் கிளாஸ் நான் அன்னைக்கு கேட்டேங்க அப்போ கொடுத்தாருங்க நம்பர்னு வச்சுன்னு இருப்பான். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை நடக்கும். அப்ப பழகுவது என்பதாக எனக்கு ஏதாவது வேலை நடக்கும், என்னுடைய செல்வாக்கு என்பதாக வருகிறதா, இல்லைங்க அவர் இப்படிப்பட்டவர் அவர் அனுபவிக்கணும் என்பதாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா? இதுதான் நான் செய்கிற பிழை. முதல்ல எனக்கு வேலை நடக்கிறது என்பதாக பெருமானிடம் போகிறேனா, அல்லது நான் இப்படி வந்திருக்கிறேன் என்பதாக பெருமானை நினைத்து எழுதினேனா? இந்த இடைவெளி தான் பிழையை தெரிந்து கொள்வது. நான் இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் லட்சக்கணக்கில் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சுண்டல் புளியோதரை அது இதுன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். யார் பாவத்தை யார் வாங்கி துன்றதுன்னே ஒரு விவஸ்தை இல்லாமல் போச்சு. சாப்பாட்டுக்கு நைவேத்தியம் நினைக்கிறோம் நம்ம, கோயில் நடுக்க புளியோதரை கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டா யார் பாவத்தை வாங்கணும்னு நமக்கு தெரியாது. பிழை அப்படி கூட வருதா? ஓ, நமக்கு ஒருத்தர் உடனே என் பொண்ணுக்கு இந்த வேலை ஓணுன்னுவார். அவர் போய் கேட்குறாருன்னு வச்சுக்கலாம், ஏண்டா பாவி நீ இந்த வேலையை கேட்ட, பெருமான் பெரிய வேலையை கொடுத்துருந்தா நீ போய் தடுத்துட்டியே. பெருமான் கிட்ட என் பையனுக்கு நல்லது பண்ணுன்னு கேட்கறதா, இன்னது வேலை கொடுன்னு கேட்கறதா, இந்த பொண்ணு ஓணுன்னு கேட்கறதா?
எது கேட்டாலும் தப்பு. ஏன்னா பெருமான் நல்லது பண்ண தயாராகிறான், நான் போய் அதில் ஒரு குறுக்க ஒரு ரோடு போட்டு இது வேணும்னு கேட்டா இதை மாத்துறது எப்படி? இதை மாத்துறது எப்படி? நான் நல்லது கொடுக்கிறேன் என்பதை புரிய வைக்கிறதா இல்லை அவன் கேட்டதை கொடுக்கறதா? இந்த பிரச்சனை யாருக்கு? பெருமானுக்கு. நம்மளை விட ரொம்ப கொடுமையை நம்மளால் அனுபவிக்கிறது பெருமான் தான். இந்த மாதிரி என்னுடைய வினையை தெரிந்து கொள்வதுதான் பாழ்த்த கண்மம். இந்த பாழா போற கண்மனா என்னன்னா, பெருமான் நம்ம வினைப்படியே ஒரு நல்லதை கொடுக்கலான்னு ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிறான். இவன் போய் இன்னைக்கு ஒன்றத்தை பார்த்துட்டு அது வேணுங்கிறான். இதான் பாழ்த்த கண்மம். இங்க ஒரு பிழை வருது. உங்களுக்கு தெரியும், பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு என்று ஆறும் முன் கருவுள் பட்டது. இதுதான் வினை. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வினைனா என்ன. நான்லாம் அது பெருமான வினையை அனுபவிச்சுட்டாலே பெருமான் தெரிய ஆரம்பிச்சிருவான். வினையை அனுபவிச்சுட்டா நான் வினையை இன்னும் அனுபவிச்சுனான் முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் வரு பழவினை. திருவள்ளுவர் சைவ சித்தாந்தியா வைணவரா இது சமணராலாம் நிறைய பேர் போட்டி போட்டு எழுதிட்டு இருப்பானு. நமக்கு தெரியும், வரும்போதே நம்ம திருவள்ளுவர் தேனாருக்கு ஒரு வணக்கம் வச்சு தான் வரோம். உள்ளே வரும்போது அவர் ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஊழங்கிற அதிகாரத்தில் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் திருநாவுக்கரசர் போறார். என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான். எப்போ கல்ல கட்டி கடல்ல போட்டான். சமணத்தில் என்ன ஒரு விஷயம்னா எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம். நோய் வந்துட்டா ஒரு மந்திரம். இந்த மந்திர நோயே நமக்கு அதில் வந்ததுதான். அப்புறம் பல் வலிச்சா ஒரு மந்திரம், வீடு காலி பண்ணணும்னா ஒரு மந்திரம், அவனுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம். இவர் என்ன பண்றாரு, கல்ல கட்டி கடல்ல போட்ட உடனே எல்லா மந்திரமும் மறந்து போகுது, ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. எனக்கு எப்படியெல்லாம் இருந்த எல்லாம் மறந்து போயிட்டு தோன்றா துணையாய் மனத்துள் இருக்க ஏன்றான். திருப்பாதிரியூர் புலியூர் இறைவனுக்கு பேரு தோன்றா துணைநாதர். எனக்கு உள்ளே இருக்கிற என் இறைவன் தான். என் அறிவு வேலை செய்யல, என் உடம்பு அந்த கவுத்த அந்த கட்டின கயிறு அறுக்க முடியல, அமிழ்ந்து போகிற என்னை எனக்கு உள்ளே இருக்கிற இறைவன் தான் காப்பாற்றினான்னு சொன்னான். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவாக இருந்த இறைவனுடைய அனுபவம் தெரியவர். அந்த திருக்குறள்ல என்ன நுட்பம்னா, நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அதெல்லாம் ஊழாது இதெல்லாம் பரிமேலழகர்லாம் எழுதுவாங்க, அதெல்லாம் அனுபவம் இல்லை. நீங்கள் திருநாவுக்கரசரை வச்சா வேற வரும். ரெண்டு இடத்துல வரும். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் மூளை வேலை செய்யாது. நல்லா தாங்க பார்த்து தாங்க வருவார். திடீர்னு போனாரு, ஒருத்தன் இடிச்சிட்டான். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுங்களேன், நான் போய்கிட்டே இருக்கிறேன், பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு மரக்கம்பம் உழுது. பஸ்ஸு மேலே விழாம பஸ் கொஞ்சம் பாஸ் ஆன உடனே விழுது. கரண்ட்டு மரம். நான் போயிட்டேன், எனக்கு அடுத்த நாளே மறந்து போச்சு. இன்னொரு நாள் ஒரு செய்தி வருது, கரண்ட்டு மரம் விழுந்து ஒரு பஸ்ஸில் இருக்கிற எல்லாம் செத்துட்டாங்க. அந்த செய்தி வருது. அதில் ஏன் சொந்தக்காரங்களும் ஒருத்தர் இருந்தால் நான் சாகிற வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேன். நானே அதில் அடிபட்டு இருந்தால் மறக்க மாட்டேன். ஆனால் இது நடக்காத போது அந்த மரம் கொஞ்சம் தப்பிச்சு இவன் வெளியே வந்துட்ட பிறகு இந்த மாதிரி நான் மரத்தில் கடவுளால் காப்பாற்றப்பட்டேன்னு நினச்சிருப்பானா? அந்த வரலாறே ஞாபகத்துக்கு வராது. அப்ப நிக்கிற போது ஏன் தலைமையில இது விழாம கடவுள் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் என்ற அனுபவம் வருமானால் வைப்பது. இது உழ தேவையில்லை, எது ஒன்றும் நடக்க தேவையில்லை. ஆனால் நான் நிற்கும் பொழுதே என் மேல் இது விடவில்லை, விழாமல் கடவுள் நின்று கொண்டிருக்கிறான் என்பதாகிய அனுபவம் வருமானால் அதுதான் வைப்பது. இந்த அனுபவம் எப்ப வரும்?
எப்போ வரும்? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, வினைனா என்னன்னு பிரித்து பார்க்க, ஏன்னா சாமிகள் கொடுத்த நேரம் இன்னும் இருக்கு. வினை வரும் அப்படின்னா என்ன? வினை வரும் அப்படின்னா நாம இன்னும் பேரு வருதுங்க, இழவு வருதுங்க. சிவஞான முனிவரை தவிர வேற யாரும் இவ்வளவு தெளிவாத விளக்கல. முதல்ல நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் நம்ம உடனே ஒரு பிரச்சனை வந்தா அது என் விதிங்க விதிங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாம் போகிறோம். நல்லது நடந்தால் அருளுங்க, திருவருளுங்க. இந்த விதிக்கும் திருவருளுக்கும் வார்த்தையை போட்டுட்டு போட்டுட்டு வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கை இருக்கு. இதில் எந்த தெளிவு வர்றது அப்படிங்கிறதான் சிவஞான முனிவருடைய வேலை. அவர் மாபாடியத்தில் தெளிவாக சொன்ன விஷயத்தை தான் இங்கே மூணா சொல்கிறார். இன்னும் கூட சிவஞான முனிவர் இலக்கியங்களில் ரொம்ப அருமையான, முதல்ல சிவஞான முனிவர் இலக்கியங்களில் சைவ சித்தாந்தம் பண்ணவங்க பேரூர், பொள்ளாச்சி, செல்லாத்தாள் பண்ணாங்க. அந்த ஆய்வேட்டை நான் திருத்தியிருக்கிறேன். இந்த ஆணவ குறும்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். குறும்பு பண்ணுறது ஆணவம் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இந்த ஆணவத்தோட வேலையும் வினையோட வேலையும் இதுதான், இது நம்ம சொல்ல முதல்ல கற்றுக்கணும். இந்த ஆணவம் என்ன பண்ணும் அப்படின்னா, மோகம், மதம், கவலை, வாட்டம், விசித்திரம், இந்த 7 வகையா வேலை செய்யும் அப்படிங்கிறத 2வது சூத்திரத்தில் ரொம்ப தெளிவா மாபாடியத்தில் எழுதியிருப்பார். அதை உதாரணமா சொல்லிடுறேன். இந்த யான் எனது அப்படிங்கிறத நாம சொல்லுவோம். அது அதனோட விளக்கம் தான் அந்த 7. என்னன்னா, ஒரு செல்போனை வாங்கிட்டான். இது தாங்க இந்த செல்போன் மேல முதல்ல ஆசை வைக்கிறது மோகம். இதுதான் உயர்ந்த செல்போன், அவன் வச்சிங்கத்தெல்லாம் மட்டம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் மதம். இதுதான் உயர்ந்த கொள்கை, இதுதான், இது தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த செல்போன் மேல ஆசையை அதிகமாக வச்சு அதுல ரிப்பேர் வந்த உடனே ஒரு கவலை வரும். அதுக்கப்புறம் இது வீணா போன உடனே ஒரு வாட்டம் வரும். அது சுத்தமா வேலை செய்யல உடனே அவ்வளவுதான், அவர் உயிர் போற அளவுக்கு அதை ஃபீல் பண்ணுவார். இந்த மாதிரி மோகம், மதம், கவலை, வாட்டம் இந்த மாதிரி விஷயமா வந்தா அதுக்கு பேர் ஆணவம். இதை பெண் முதலியன முதற்கொண்டு பேனா வரைக்கும் தெரிந்து கொள்ளுக. பேனா அவர் எழுதல, உலகத்தில் உள்ள எல்லா பொருள் அனுபவம் இதான். ஒரு பெண் இவள் தான் உயர்ந்தவள் தெரிஞ்சுக்கிறது, அதை தவிர வேற இல்லைங்கிறது, எனக்கு கிடைச்ச பேனாங்கிறது, எனக்கு கிடைச்ச வீடுங்கிறது, எனக்கு கிடைச்ச எதை நீ எடுத்துக்கொண்டாலும் இது அதன் மேல் ஆசைப்பட்டு அதுதான் உயர்ந்தது என்பதாக அதற்காகவே வருத்தப்பட்டு அதற்காகவே உயிர் போகிற மாதிரி எல்லாம் பண்ற எல்லா வேலையும் யான் எனதுன்னு ஒன்று வரும். அது என்னன்னு கேட்டா, எனக்கு என்னங்க குறை, கொஞ்சம் சொத்து பத்து இருக்கு, நல்லா வேலை செஞ்சேன், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒழுங்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, என்ன நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எனக்கு ஒன்றும் கவலையே இல்லைங்க, எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் விசித்திரம்னு பேர். இதான் எனது. யான் என்றும் எனது என்றும் ஆணவம், மோகம் முதலிய காரிய வேறுபாட்டான் 7 வகைப்படும் சிவஞான முனிவர். அப்ப நான் ஆசைப்படுறேன், செஞ்சு முடிக்கிறேன், இது எல்லாமே ஆணவங்கிறாரு. இதுல வினை எங்க வந்தது? இதற்கும் எனக்கு வந்த பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, இதற்கும் எங்கே இடைவெளி இருக்கிறது? இதான் வினையையும் ஆணவத்தையும் வேறுபடுத்துற விஷயம். என்னுடைய ஆணவம் இது என்பதாகவும், நான் இப்படிலாம் ஒன்று ஆசைப்படுறதையே வினைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஐயோ அந்த பொண்ணை பார்த்தாரு அவர், அது வினைங்க, அது இல்லை. அதுக்கும் பேருக்கும் இது பெற வேண்டும் என்பதாக அவருக்கு இருக்கிறது. அதுக்கும் வினைக்கும் என்ன வேறுபாடு? அதுக்கும் ஆணவத்துக்கும் என்ன வேறுபாடு? இதை தெரிஞ்சிக்க அது ஒரு பிழை. அதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். எனக்கு வர வேண்டியதா அல்லது பெருமான் கொடுப்பதா? பெருமான் எதை வைத்து கொடுக்கிறான், எப்படி கொடுக்கிறான், இதை மாற்றி கொடுக்கிறானா அல்லது வேண்டாம் என்று சொல்லுகிறானா, எப்படி புரிந்து கொள்வது? இதுக்குத்தான் உலகத்தில் யாரும் சிந்திக்காத ஒரு விஷயத்தை மெய்கண்டார் சொல்லிட்டு போனார். இதுக்கு தான் சிவஞான முனிவர் எழுதினார்,
உலகத்துல எந்த தத்துவவாதியும் இப்படி எழுதவில்லை. எப்படி? அவன் அவள் என்பதாக இந்த தத்துவத்தை யாரும் தொடங்கி வைக்கவில்லை. எந்த வெளிநாட்டு தத்துவவாதியும் அல்லது எந்த இந்திய நாட்டு தத்துவவாதியும் அவனையும் அவளையும் வைத்து தத்துவத்தை பார் என்பதாக எழுதவே இல்லை. இந்த உறவிலே வினை இருக்கிறது, இது குடும்பமாக வருகிறது, இதுதான் அன்பாக மாறுகிறது. இதுக்கு தான் பெருமான் வேலைக்காரி இல்லாமலே தோற்று போனான் சிறு தொண்டரிடம் என்பதாக வரலாறு வருகிறது. ஒரு நயமா சொல்லுவாங்கல்ல, பெருமான் சிறு தொண்டருக்கு காட்சி தர்றான். முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் காட்சி தருவான். இந்த சிறு தொண்டருக்கு மட்டும் காட்சி தரும்போது என்ன பண்றான்னா, சிவன் உமையம்மை கூட முருகர் வருவார். நீங்க போய் பார்த்தீங்கன்னா சிறு தொண்டர் காட்சியில முருகப்பெருமானும் வருவாங்க. ஏன் வர்றா அப்படின்னா, சிறு தொண்டருடைய பையனும் அந்த தொண்டிலே வருகிறான். ஆனா பெருமான்கிட்ட யார் இல்லைன்னா வேலைக்காரங்க. சந்தன நங்கை தலைக்கரியை மறைத்து வைத்து அமுதாக்கவில்லை என்று சொன்னால் தொண்டு வெற்றி பெற்றிருக்காது. இத பிசிராந்தையார்னு ஒருத்தன் பார்த்தான். என்னுடைய வீட்டு வேலைக்காரனும் நாட்டு வேலைக்காரனாகிய மன்னனும் நான் நினைப்பதற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார்கள். ஆதலினாலே என்னுடைய முடி நரைக்கவில்லை, நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் மற்றவர்களும் பழகுகிறோம். நான் என்னுடைய மாணவர் எனக்கு செல்வாக்கு வருமானால் பழகுகிறார். அதே மாதிரி நான் பழகுகிற விஷயத்தில் எப்படி வினையை மாற்றுவது, எப்படி மாற்றுறது? இப்போ ஒரு உதாரணம் சொல்லிடுவோம். அறம் செய்ய விரும்பு சொல்லியாச்சு. நம்ம வாத்தியாரங்களாம் சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு எடுத்த உடனே அறம் செய்ய விரும்பு. என்ன அறம் செய்யறது? அறம்னா எப்படி செய்யறது? உடனே திருவள்ளுவர் சொல்லுவார், நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. நல்லது செய்ப்பா, வேணானல்ல, பண்பு பார்த்து செய், இல்லைன்னா அது பிரச்சனை வந்துடும். ஏன்னா நீ குடிகாரனுக்கு 10 ரூபா கொடுத்தனா ஒரு சிகரெட்டை பிடிச்சி ஒரு வீட்டு மேலே போட்டு எரிய வச்சுட்டு போயிட்டான்னா வீட்டில் இருக்கிற 10 பேர் பிரச்சனை ஆகிடும். நீ அவனுடைய பண்பை பார்த்து உதவி செய். அப்போ அறம் செய்யினா அதுக்கப்புறம் பண்பு தெரிஞ்சுக்கணுங்கிறார். அப்புறம் திருமூலர்கிட்ட கேட்டால், நீ எதுவும் செய்ய தேவையில்ல, உன்னால் முடிஞ்சதை செய்யி, அதுவும் இல்லைன்னா நினச்சிக்கோ, யாவருக்கு மாம் இறைவருக்கு ஒரு பச்சில். என்னதான் பண்றது, எப்படி பண்றது, எதுக்காக பண்றது, எல்லாரையும் கேட்டாச்சு. இப்போ அறம் பண்றதுன்னா என்ன பண்றது? இப்போ நான் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, நீங்க சாப்பாடு பிரச்சனை தீரணும்னா அறம் புரிஞ்சு போச்சா? முடியல. அறம் தொடக்கிறது. சரிங்க, என்ன பண்ணலாம்? அவரே சாப்பிட்ற மாதிரி வேலை செஞ்சாதான் நானே சாப்பிட்ற மாதிரி எனக்கு உதவி செய்யணும். அப்போனா என்ன பண்ணலாம்? ஒரு வேலை கொடுக்கலாம் அவருக்கு. சரி, வேலை கொடுத்தாச்சு. இல்லை, ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுத்து ஒரு தொழில் பண்ணுப்பா அப்படின்னு கொடுத்தாச்சு. இவன் போய் பணக்காரன் ஆயிட்டான். இவன் கொடுத்தவன் இருக்கிறான் பார், இவன் பார்த்து, நான் அன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தேன், இவன் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், என்னதான் இருந்தாலும் நான் கொடுக்கலன்னா அவனுக்கு இந்த வாழ்வு இல்லை, இவ்வளவு வாழ்க்கையும் நான் கொடுக்கவில்லைன்னா இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாம்? கடன்காரன் தான் அவன். எவ்வளவு பணக்காரன் ஆனாலும் இவன்கிட்ட 1000 ரூபாய் வாங்கின கடன்காரன் ஒரு கேவலம் வருகிறது. ஆனால் நான் கொடுத்தேன் என்பதாகவும் அவன் பெற்றான் என்பதாகவும் விஷயம் இல்லாமல், நீ வளர்ந்தவுடனே உன்னை தூக்கி கொண்டு மேலே நந்தி கொடியாக ஏற்றிக்கொண்டு இவன் என்னுடைய ஆள் வெற்றி பெற்று விட்டான் என்பதாக பெருமான் கொடி பிடிக்கிறான். நீற்று கோடி நிமிர்ந்து காட்டி ஏற்றுயர் கொடி உடையாய். கொடி, இப்ப நந்தி ஊருக்கு வந்துட்டோம் நாம. இப்போ இந்த ஊர்ல நந்தி மரபை பேசிய திருமூலர் என்ன சொன்னார்? நந்தியாகிய ஆன்மா உயர பறக்கிறது, பிடித்து கொண்டிருப்பவன் பெருமான். அப்படின்னா இவன் கடங்காரன் இல்லை, இதுதான் என்னுடைய கொள்கை, இந்த மாதிரி ஆளாக்கணும்னு பேர் தான் இறைவன். கடன் வாங்கிய விஷயமாக இல்லாமல் இவனை ஆளாக்குவது என்பது பெருமானுடைய திட்டம். இந்த திட்டத்தில் நேரம் வந்துருச்சு, நான் முடிக்க போறேன். இப்போ
இவனை ஆளாக்கிய இந்த திட்டத்தில் இவன் இப்படி ஒவ்வொன்றிலேயும் ஆளாக வேண்டும் என்பதாகிய அனுபவமே வர வேண்டும். இப்ப இப்படி வச்சுக்குமே, ஒரே ஒரு சின்ன உதாரணம். நாம எல்லாரும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தினம் பாடுவோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? கொஞ்ச நேரம் கூட என்னுடைய உணர்விலே இருந்து நீங்காதவன், தெளிவா உரை எழுதிடலாம். இந்த கொஞ்ச நேரம் கூட நீங்காதவன்னா என்ன சொல்றது? எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? கொஞ்ச நேரம் கூட நீங்காதவன்னா அதை விட எப்படி சொல்றதுன்னா என்னன்னா, எனக்கு என்னுடைய வாழ்வுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்ச நேரம் கூட அந்த பிரச்சனை மனசை விட்டு போகல, எந்நேரமும் அதுவே என்னை தாக்கி நான் இப்படி ஆனன் ஏதாவது ஒரு பிரச்சனையில அனுபவம் இருந்தாதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன்னா என்னன்னு தெரியும். அப்ப பெருமான் தருகிற விஷயம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய சிக்கல் என்னுடைய பழைய வினையினால் வருகிறது. ஆனால் அது பெருமானுடைய அனுபவத்திற்கு உதவி புரிகிறது. இதுதான் குணமே குற்றமாக மாறுகிற விஷயம், அல்லது குற்றமே குணம் என்பதாக கொள்ளப்பட்டு பெருமான் எளிமையாக நம்மை ஆளாக்குகிற விஷயம். கடைசியா சொன்னதை இன்னும் ஒரு விஷயத்துக்காக சொல்றேனே. இப்ப நான் ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுங்களேன். இப்ப சங்க இலக்கியத்தில் ஒரு விஷயம் வரும், பொழுது இடைத்தெறியின் பொய்யே காமம். இன்னொரு பாட்டில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல இந்த நோய் கொடுமையானது. ஒரு நல்ல பாறை, நல்ல இப்போ இந்த காலத்து வெயில் மாதிரி, அதில் ஒரு வெண்ணெயை வச்சுட்டு அதை கையில்லாத ஒருத்தன், கண்ணாலேயே வாய் பேசாத ஊமை, கண்ணாலேயே அதை எப்படி பாதுகாக்க முடியும்? அந்த வெண்ணெய் உருகிட்டு போது நல்ல வெயில் பாறையில். இந்த மாதிரி காமம்ங்கிற நோய் என்ன வழுத்துதுன்னு ஒருத்தன் சொல்றான் சங்க இலக்கியத்தில். இதே அனுபவம் இதான். இந்த பெண்ணினுடைய அனுபவம் வருத்துவது போல அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, கடவுள் இதே மாதிரி எனக்காக வருத்தப்படுகிறாங்கிற அனுபவம் வர்ற வரைக்கும் பிறவி உங்களுக்கு பல பல தணுக்கள் தூக்குகிற பிறவி. இந்த அனுபவம் இருந்தாதான் கடவுள் இப்படி இருந்தான் என்பதாகிய உண்மை விளங்கும். இந்த இடைவெளி தெரிந்து கொள்ளுவதுதான் இந்த மூன்றாக வருகிற வினை, பழவினை, பார்த்த கண்மம். இது தெரியுது அப்படின்னு சொன்னா, இத்தனை பிறவியில இப்படி மாறி நான் இதை தெளிவாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் வந்தா, என்னுடைய குற்றம் அது குணம்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஆனந்தத்தை தருகிறேன் என்பதாக எளிதாகவே மாற்றுகிறான். இந்த தத்துவத்தை அனுபவித்தால் அருள் என்பது தெரிந்து எனக்குள்ளே இருக்கிற இறைவனாகிய மணி, அதன் மேல் மூடியிருந்த என்னுடைய ஆன்மாவினுடைய படலம் நீங்கும் பொழுது ஆன்மா கண்ணாடியாக சுத்தமாக மாறி அந்த ஒளி மாசினாமணியாக விளங்கும். அப்பொழுது அருளை நான் அனுபவிப்பேன். எனக்கும் பெருமானுக்கும் கொண்டும் கொடுத்துமாகிய அனுபவம், இந்த அனுபவத்தில் உலகமெல்லாம் அருளாக தெரியும். அந்த அனுபவத்தில் பெருமான் வைப்பான் என்பதாக அகிலாண்டேஸ்வரி பதிகத்தில் தொடக்கத்திலேயே ஆன்மா இந்த உலகத்தை ஆளும் என்ற அனுபவமாக சிவஞான முனிவர் பாடினார். அந்த அடிப்படையில் சிவஞான போதம் முதலாக எல்லாவற்றையும் அனுபவித்து உலகத்திற்கு விளக்கினார். இந்த வகையிலே திருவாவடுதுறை ஆதீனமும் சன்னிதானமும் என்னையும் விளங்க வைத்தது என்பதாக சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.